ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்வில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களே வாழ்க்கையை உண்மையாக வாழ வைக்கின்றன. பிறரை விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பாருங்கள். அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உமக்கு தகுதி இருக்கிறதா என்று. ஆறுதல். சில நேரங்களில் ஆறுதல் என்பது ஒரு பாடலில் இருக்கலாம், ஒரு திரைப்படத்தில் இருக்கலாம், ஒரு கவிதையில் இருக்கலாம், ஒரு புத்தகத்தில் இருக்கலாம், ஒரு அன்பில் இருக்கலாம், ஒரு தேநீரில் இருக்கலாம். இப்படி எதிலேனும் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள். பிழைத்திருப்பது தானே ஆறுதல். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே. பிடிவாதம் வேண்டும். நாம் எண்ணியதை விட எண்ணி பாராதவாறு செய்து முடிக்கும் வரை, ஏளனமாய் பார்த்தோர் ஏறிட்டு பார்க்கும் வரை, ஏமாற்றம் கொண்ட நெஞ்சம் இளைப்பாறும் வரை. நிஜங்கள் கனவாக கலைகிறதே, நினைவில் வாழ்கிறேன் உன்னோடு. பிறப்புக்கு பின் நம்மை தேடி வருவது இறப்பு மட்டுமே. மற்றவை அனைத்தும் நாம் தான் தேடி போகணும். போதுமான இடைவெளி விட்டு தொடருங்கள் பயணத்தை. வாகனத்தில் மட்டுமல்ல, மனிதர்களிடமும் தான். பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. அடுத்த வருஷம் பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. யாரோட பொய்யான பாசத்துக்கும் ஏமாறாமல் இருந்தா அதுவே போதும். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.